ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வசனம்லாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரோஜாங்க, ஒயிட் கலர் ரோஸு. இது ட்ரீ ரோஸுன்னு சொன்னாங்க. ஏன்னா செடி 5 அடிக்கு மேலே போயிடுச்சு. இது கரெக்டாக ஒரு 4 வருஷத்து செடிங்க. அதனால தான் அந்த செடியோட வளர்ச்சி நம்ம 5 அடிக்கு மேலே போனதுனால பூக்கள் பொக்கே ரோஸ் மாதிரி பெருசாக வந்தது. நம்ம இந்த செடியை நம்ம ட்ரீ ரோஸ்ன்னு சொல்கிறோம். இவ்வளோ பெரிய செடியாக்கி தான் ட்ரீ ரோஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பெரிய மரம் மாதிரி ஆயிடுச்சுங்க. இது மரம் மாதிரி ஆனதுனால நம்மளுக்கு 15க்கு மேற்பட்ட பூக்கள் தான் பூக்கும். இது 2 வருஷத்து செடிங்க. பேரடைஸ் ரோஸு 2 வருஷத்து செடி. நம்ம ஒயிட் ரோஸ் 4 வருஷத்து செடிங்க. இதெல்லாம் ஒரு ஹெச்டி வெரைட்டிஸ். அதனால் இது நல்லா மரம் போல் இருந்தது. என்கிட்ட ஒரு மெரினும் இருந்ததுங்க. அதுவும் ஒயிட்டுக்கு போட்டி போட்டு பூக்கும். நல்லா பெருசாகவே பூக்கும். இப்போ இந்த பெங்களூர் ரோஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு வாரம் கூட ஆகுங்க. அது அவ்வளோ திக்னஸ்ஸு, அந்த ஸ்டெம்மு எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக வரும். இதனுடைய கீழே அதனுடைய ஸ்டெம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய மரம் மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் அதனுடைய பூக்கள் நம்மளுக்கு ஹெல்த்தியாக பெருசாக பூக்குதுங்க. ஈஸியாக வளர்க்கக்கூடியது தான். நம்ம மாடியில் வின்டரில் நல்லாவே பூக்கும். பெரிய பெரிய பூக்களாக நல்லாவே பூக்குங்க. இந்த ஒயிட்டு நல்லா அப்படியே இந்த பொக்கேயில் வைக்கிற ரோஜா பூ மாதிரி இருக்கும். இந்த பூக்கள் விரியவே இல்லை. ஆனால் அதுக்கு வெயிட்டு தாங்க முடியலைங்க. அப்படியே தலை கவுந்துருச்சு. இது நல்லா தாமரை மாதிரி விரிஞ்சிச்சு. இது இன்னும் விரியவே இல்லை. எவ்வளோ அழகுங்க, செம்ம அழகு. எனக்கு இந்த மாடியில் இந்த பூ பூக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக. ஏன்னா ஹெல்த்தியாக அவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்களேன். நம்ம மாடி தோட்டத்தில் இவ்வளோ பெரிய பூக்கள். ஆமாம், இந்த மாதிரி இதாங்க பூக்கும். இது எப்பவுமே இது பூக்கும். நல்லாவே பூக்கக்கூடிய வெரைட்டிஸ். ஒயிட்டு நல்லா வாங்கி வைங்க, நல்லாவே பூக்கும். மண்கலவை நல்லா போட்டு நல்லா உரங்கள் கொடுக்கும்போது நல்லா செடியும் பெருசாகிடுச்சுன்னா நம்மளுக்கு பூக்கள் இந்த மாதிரி பொக்கே ரோஸ் மாதிரி பெருசாக பூக்குங்க. இது முந்தின நாள் எடுத்த மறுநாள் நல்லா மழை பெஞ்சிட்டு எப்படி பூத்துருக்காங்க பாருங்கள். எனக்கு ஒரே அவ்வளோ ஆசையாக இருந்தது. அது வெயிட் தாங்க முடியாத கீழே சாஞ்சிடுச்சு. மேலே தூக்கி வச்சுருக்கேன். நல்லாவே அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. எனக்கு அப்படியே பயங்கரமாக சந்தோஷம். இதில் 10க்கு மேலே பூத்துருக்கு. இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 பூ பூத்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பூ அறுத்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த 2 பூ நிறைய பூக்கள் பூக்கும். ட்ரீ ரோஸ் வச்சுதுனாவே நம்மளுக்கு 10லேருந்து 15 பூ பூக்கும். அதனால் நம்ம மாடியில் நம்மளே ட்ரீ ரோஸ் வளர்க்கலாங்க. அதனால் செடியை அடுத்தடுத்த சீசன் கொண்டு வந்திங்கன்னா நம்மளுக்கு பெரிய செடி ஆகிட்டு நம்மளுக்கு பெரிய பூக்களாக பூக்கும் போது நம்ம மாடியிலே நம்ம ட்ரீ ரோஸ் வளர்க்குறோம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேப்பிங்க.